தாத்தா எப்படி இரு தாத்தா? சல்லா குட்டி இங்கே உட்காந்து இங்கே உட்கார பவுட்ரு இல்லை ஆச்சுன்னு பயங்கரமாகிரு தாத்தா. நான் தாத்தா குளிச்சியா ஃப்ரெஷ்ஷா? என்னாச்சு? இல்லை சாப்பிட்டு தான் வந்தேன் வீட்டில் வரும்போது. தாத்தா உடம்பு பரவாயில்லையா? உடம்பு பரவாயில்லையா? என்ன சொல்றாரு? இல்லை பரவாயில்ல இல்லை உடம்பு பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லையா? ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டேன். பரவாயில்ல இப்போ. என்னது அழகாகிட்டு பவுட்ரு எல்லாம் போட்டுனுக்குற? இல்லை ஐயா பரவாயில்ல இருக்கட்டும் ஐயா. நடக்கிறாரா இல்லையா ஐயா இப்போ? நிற்கிது நடக்கல ஒன்றும் நடந்துடும். என்ன தாத்தா நடக்க ஆரம்பி தாத்தா எழுந்திருச்சு. ஸ்டிக்கர் இருக்குதா? ஸ்டிக் வச்சுக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் நடந்தாரா? நடக்கிறாரா? சரி நீ கவலை ஒன்றும் கொண்டாலும் ஓட ஆரம்பிச்சிடலாம். ஐயா இப்போ நல்லா சாப்பிட்றாரா? நல்லா சாப்பிட்றாரு. இப்போ எதுவும் பிரச்சனை இல்லையா உடம்புக்கு? உடம்புக்குலாம் ஒன்றும் இல்லை. எனக்கோசம் ஒரு வாட்டி எழுந்திரியா தாத்தா? எனக்கோசம் ஒரு வாட்டி எழுந்திரியா? எனக்கு ஒரு வாட்டி எழுந்திரியா? ஏஞ்சி நில்லு ஒரு வாட்டி பார்ப்போம் எப்படி நிற்கிறேன்னு பார்ப்போம். அவ்வளோதான். என்ன அவ்வளோ இதுவாகிறாரு? சூப்பரா நட கால் இங்கே பாரு தாத்தா ஊற்றி கால் வலிக்குது. ஆனால் ஃபஸ்ட்டோட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டோட ஓகே. வா நடந்து வா. வெளில போகலாம் முறுக்கிக்கு போகலாம். என்னதா போகலாமா? அன்னைக்கு பார்த்தா உனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. பரவாயில்ல ஏஞ்சி நிற்கிறியே கெத்தா நிற்கிறியே சிரிச்சின்னு. அது பேர் அங்கே பேர் கீழே பாரு அவர் பண்ணுறது. சூப்பர் தாத்தா இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிடும். பரவாயில்ல சந்தோஷம் ஐயா. பார்க்கவே சந்தோஷமா இருக்குது பார்த்தா நிற்கிறது. போதும் தாத்தா நீ உக்காரு போதும் உக்காரு. அவ்வளோதான் பரவாயில்ல வந்ததுக்கு. யாரு நான் நடக்கிறேன்ட்டா? சரியாயிடும் தாத்தா கவலைப்படாது. ஃபர்ஸ்டோட சூப்பராக நிற்கிறியே அதே சந்தோஷமாகுது உன்னை பார்க்கும்போது. சரியாயிடும் ஓகேவா? பார்த்துக்கலாம். கை சரியாயிடுச்சு. ஃபஸ்ட்டு எதுவுமே பண்ணாமல் இருந்தார். இப்போ என்னது இழுத்துன்னு போயிடுச்சா? ஒண்ணுமே ஒண்ணுமே முடியல. இவர் அப்புறம் ஐயப்பெல்லாம் வேண்டி அப்புறம் சரி பண்ணா அப்புறம் கொஞ்சம் பாரி ஆயிடுச்சு. சரியாயிடும் தாத்தா பரவாயில்ல. வேண்டனே ஓகே ஐயா குத்ததெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சா? காசுலாம் இப்போ எதாவது என்ன தேவைப்படுது தாத்தாக்கு? இப்போ டாக்டர் போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. அது என்ன சொல்லுவாருன்னு தெரியல. போய் பார்க்கலாம் கொஞ்சம்
ஒரு வாரம் ஆகட்டும் ஆகிட்டுன்னு போகலாம். சரி சரி. ஊசி கீசி போட்டு பார்க்கலாம். ஒருவேளை ஊசி போட்டு சரியாயிடுச்சுன்னா கடவுள் புண்ணியத்தில். சரி. இப்போ என்ன தேவைப்படுது தாத்தாக்கு இப்போ? இப்போ அது ஒன்றும் தேவைப்படல. ஏதாவது பொருள் எதாவது தேவையா? பண்ணிங்கன்னா எதனா டாக்டர் விட்டுட்டு போவேன், அவ்வளோதான். எவ்வளோ தேவைப்படும் டாக்டர் கூப்பிட்டு போவேன்? எவ்வளோ உங்கள் கையில் கிடச்சிது இவ்வளோ நல்லா கேட்கல. நீங்கள் எவ்வளோ தருவீங்களோ பரவாயில்லப்பா உங்கள் புண்ணியத்தில். ஐயா என் புண்ணியத்தெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஐயோ கோடி புண்ணியம்ப்பா, நான் மறக்க மாட்டேன், சார் வரைக்கும் மறக்க மாட்டேன். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓடி அந்த அவசரமாக பார்த்து அதுக்கும் கொஞ்சம் தெம்பு வந்தது, இதுவாச்சு. மூஞ்சி ஒரு மாதிரி இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு, ஒரு மாதிரி நல்லா சூப்பராகிடுது தாத்தா. சொன்னாங்க பரவாயில்லாங்கம்மா நீ காப்பாற்று. இந்த ஃபேஸு இந்த மூஞ்சி வந்து பிரகாசமாக இருக்குது. அதெல்லாம் தாத்தா இங்கே பாரு, உன் பொண்டாட்டி மட்டும் வேண்டல, உங்கள் வீடியோ பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து நீ சரியாகணும்னு சொல்லிட்டு வேணுனாங்க, அதனாலேயும் தான் சரியாக இருக்க. டைப்பர்லாம் இருக்குதா? நான் வாங்கி தான் போடுறேன், வாங்கி தான் போடுவேன். அதோட 50 ரூபா 60 ரூபான்றான். மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறீங்களா? அது நீங்கள் வச்சுக்கிறீங்களா? புதுசுக்குதா? இப்போ வந்து தாத்தாக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காசு வேணும். இப்போ டைப்பர் வேணுமா? அதாவது வாங்கிட்டு வந்து தருவா, இது வச்சுருக்கீங்களா? சரி, நான் இதே டைப்பரை நான் பார்க்குறேன் கிடைக்குதான்ட்டு. சரி ஓகே, நான் இது நான் வாங்கினேன் தாத்தா. இங்கே பாரு, என்கிட்ட பேசவே மாட்டேறேன், என்கிட்ட பேசவே மாட்டேறேன் தாத்தா. நான் உனக்கு நீ அமைதியாக ஏறி நான் அந்த டைப்பர் நான் வாங்கிட்டு வரேன், சரியா? சாப்பிட்டியா? சரி. உனக்கு தெரியல ஐயா, நீ போய் செலவு பண்ணியிருக்கல ஹாஸ்பிட்டலில், சும்மா குத்தி மதிப்பா 2000 ரூபா மாத்திரலாம் சேர்த்து அவ்வளோ ஆகும். சரி வெயிட் பண்ணுங்கள், என்கிட்ட காசு கையில் இல்லை, நான் ஏடிஎம்ல போய் எடுத்துன்னு வரேன். இப்போ வந்து என்ன தேவைப்படுது உங்களுக்கு, அது மட்டும் சொல்லுங்கள். எதுவும் வேணாப்பா, வாங்கி கொடுத்ததெல்லாம் இருக்குது, ஏதோ காசு செலவு கொடுத்துட்டு பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஹாஸ்பிட்டல் கொடுத்த போது செலவுக்கு காசு வேணும். வேறு ஒன்றும் எதுவும் மிஞ்சி போனால் எவ்வளோ ஆகும் செலவுக்கு? ஒரு குத்து மதிப்பாக நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்களா? மாத்திரை ஊசிலாம் போட்டால் ஒரு 2000 ரூபா வாங்குவார். சரி ஓகே, நான் அப்படியே போயிட்டு வேறு என்ன தேவைப்படுது? வேறு எதுவும் வேணாம்ப்பா சாமி, போகிறோம், வேறு ஒன்றும் வேணாம்மா. சரி ஓகே ஐயா, நான் இப்போ போயிட்டு இது தாத்தாக்கு டைப்பர் வாங்கினேன். நான் டைப்பர் தேவைப்படுதில்ல உங்களுக்கு? அதுதான் இன்னும் டைப்பர் தான் புரியாது தாத்தா. ஏஞ்சி நடந்து பாத்ரூம் போகணும்ல, நீ பாத்ரூம் போகணும், ஏஞ்சி போகணும்ல, நடந்து ஒன்று கடிக்க போகணும்ல, நீங்கள் உக்காண்டே ஒன்றுக்கு போகலாம், இப்படி தான். சரி சரி ஐயா, நான் இங்கே நான் போய் பார்த்துட்டு நான் காசு ஏதாவது இது பண்ணி எடுத்துன்னு வரேன். இப்போ தாத்தாக்கு வந்து டைப்பர் வாங்கின்னு வரேன், சரிங்களா? வேறு எதாவது வேணுமா? எதுவும் வேணாம்ப்பா, புண்ணியம் இது வரைக்கும் பண்ணது. சரி நான் போயிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வரேன். அதை வரட்டா? கடைக்கு போயிட்டு வரேன். என்ன தெரிதா? யாரும் தெரிதா என்ன? சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன் ஐயா, நான் வரேன் கடைக்கு போயிட்டு வரேன். நடக்கிறாரா? நான் கொஞ்சம் நடக்கிறாரு, அதுவே சந்தோஷமாச்சே. சரி நான் போயிட்டு வந்துடுறேன் ஐயா. தாத்தா வெறி கடைக்கு போயிட்டு வரேன். வராயா ஐயா? இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், என்னால் வர முடியாது திடீர்னுட்டு, சரிங்களா? எந்த நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இல்லை நீங்கள் பீங்க, அப்புறம் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பெரிய கடையில் வாங்கினது, இது ஒன்று எடுங்க, கரெக்டாக இருக்கும். சாதா சைஸ் தான், ஓகேவா? அதான் கரெக்டாக இருக்கும், பக்காவாக மாட்டிக்கலாம். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நீங்கள் வந்து தாத்தாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் வச்சுங்க. பார்க்குறேன் சரிங்களா? இது வந்து பார்த்து வச்சுங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஏதோ என்னால் முடிஞ்சது. எப்போ போகிறீங்க ஹாஸ்பிட்டலுக்கு? இன்னைக்கு போகிறீங்களா? சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடு தாத்தா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு என்னான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் போயிட்டு நான் ஒரு நாள் வந்து பார்க்குறேன் என்னான்ட்டு. சிரிப்பு தான் சிரிப்பு தான். சரியாயிடும் தாத்தா, சீக்கிரமாக சரியாயிடும். கடைக்கு போகணுமா? போகலாம், வெளில போகலாமா? சந்தோஷம் இல்லை உங்களுக்கு? சரி நான் போயிட்டு வரேன், நான் என்னன்னு பார்க்குறேன். அது வரட்டா? இருங்க நான் பார்க்குறேன், என்னன்னு பார்க்குறேன். ஃபேனு தாத்தா, சாரி தாத்தா, நான் தான் தொட்டு கும்பிடணும், நீ கும்பிடக்கூடாது.
அவ்வளோதான். அடே ஜம்முனுக்குதா? ஸ்பீடு வேணா ஸ்பீடு வச்சுக்கலாம். நல்லா தான் காற்று. அல்ல ஜம்முன்னு காற்று வரும். சரி போய்ட்டு வரட்டா? நான் போய்ட்டு இன்னொரு நாள் பார்க்க வரேன். நீ அதுக்குள்ளே ஏஞ்சி வந்துட்டு முறுக்கு வைக்க போகலாம். இல்லை தாத்தா, 2 பேரும் போகலாம், பைக்கில் முறுக்கு வைக்க போகலாம். சரியா? போய்ட்டு வரட்டா? பாய். போய்ட்டு வரேன். போய்ட்டு வரேன். ம் சரி ஐயா, போய்ட்டு வரேன் ஐயா. ஓகே இல்லை, வேறு எதாவது தேவையா? ஏன் தாத்தா இப்போ ஏன் தாத்தா போகும்போது அழுவுற? இவ்வளோ நல்லா தானே இந்த அழுவாத. இவ்வளோ நேரம் நீ அழுவாமல் இருந்த, சந்தோஷப்பட்டேன். உடம்பு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் வேணாம் இருட்டா, அது எங்கன்னா இருக்கும். இவ்வளோ நேரம் அழுவாமல் இருந்துரு, இப்போ கிளம்பும்போது அழுவுற பார்த்தியா? பார்த்துச்சா அது நிம்மதியாக இருக்கும் கொஞ்சம். சரி தாத்தா, நான் போயிட்டு வரேன். சரியா? நான் வரேன், அப்பப்போ பார்க்க வரேன். சரியா? வரட்டுமா? சரி பார்த்து பத்திரம். சரிங்களா? வரேன். பாய் தாத்தா, பாய். போயிட்டா வரேன். இன்னொரு நாள் வந்து பார்க்குறேன்.